என்னதான் ஒரு பிசினஸ் அனலிஸ்டோட இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் எதனால ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகுது? நிறைய பேர் வந்து டைம்லைன்னால நினைப்பாங்க, ஒரு சில பேர் வந்து டெவலப்பர்ஸ்னால நினைப்பாங்க, அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து அந்த ப்ராஜெக்ட்க்கு அலோகேட் பண்ண பட்ஜெட்டாலன்னு கூட நினைப்பாங்க. பட் அது எல்லாமே தப்பு. இந்த 6 இன்விசிபிள் கேப்ஸ்னால தான் ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகுது. அண்ட் அந்த கேப்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியலனா யூ ஆர் நாட் அ பிசினஸ் அனலிஸ்ட். அண்ட் இந்த மீட்டிங்லாம் நடக்கும்போது MOM நோட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் நீங்க பிசினஸ் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அந்த 6 இன்விசிபிள் கேப்ஸ் பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, ஹாய், திஸ் இஸ் அரவிந்த். ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட். என்னோட ப்ரொஃபஷனல் ஜர்னில கத்துக்கிட்ட எல்லாத்தையும் கண்டென்ட்டா போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஃபர்தர், லீன் பேக், சில் அவுட் அண்ட் என்ஜாய். இந்த 6 கான்செப்ட்டுக்கு பேரு தான் பிசினஸ் அனலிஸ்ட் கோர் கான்செப்ட் மாடல். அதுல கான்செப்ட் நம்பர் 1 நீட். இந்த கான்செப்டை உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்றேன். அக்டோபர் 2013ல $500 million ஸ்பெண்ட் பண்ணி ஒபாமா ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்றாரு. பட் வெறும் 2 மணி நேரத்துல அந்த வெப்சைட் கிராஷ் ஆகுது. பட் எதனால? பிகாஸ் எல்லாருமே சொல்யூஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. தட் இஸ் பில்டிங் a website. Nobody focused on need. பட் ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீட் தான் கோர் ப்ராப்ளம் that needs to be solved, not a solution, not a feature, the actual problem. இங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, அமெரிக்கன் பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஒரு வெப்சைட் தேவை. அந்த வெப்சைட் மூலமா அமெரிக்கால இருக்க பீப்புள்ஸ் ஈஸியா அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸை பை பண்றதுக்காக கிரியேட் ஆன ஐடியா தான் இந்த வெப்சைட். ஸோ ஒபாமாக்கு இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. தட் இஸ் சொல்யூஷன், நாட் அ நீட். இந்த ப்ராஜெக்ட்ல ஆக்சுவல் நீட் என்னன்னா, 50 மில்லியன் அமெரிக்கன் பீப்புள்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆன்லைன்லயே அவங்க கம்பேர் பண்ணி ஹெல்த் பிளான் பர்ச்சேஸ் பண்றது தான் நீட். ஸோ 50 மில்லியன் பீப்புள்ஸ்க்காக சர்வீஸ் பண்றது வந்து நீட். அந்த சர்வீஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? த்ரூ வெப்சைட். தட் இஸ் அ சொல்யூஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ வென் யூ ஸ்கிப் டிஃபைனிங் த நீட், யூ பில்ட் த ராங் ப்ராடக்ட் பர்ஃபெக்ட்லி. ஸோ இங்க பெரிய வில்லன் யாருன்னா, டைரக்டா சொல்யூஷனுக்கு ஜம்ப் ஆகுறது தான். ஸோ ப்ராப்ளம் என்னன்னு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறதுக்கு முன்னாடியே டைரக்டா ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றது தான் பெரிய பிரச்சனை. So this is the first gap and it kills project before they start. So the concept number 2, stakeholder. So need என்னன்னு ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. Here is why. So let's say for example, நீங்க need என்னன்னு ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க and அதை ப்ராப்பரா டாக்குமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. But what if I told you that அந்த டாக்குமெண்ட்டை நீங்க ராங் பர்சன் கிட்ட பிரசன்ட் பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், stakeholders are the people who are going to affected by your projects or who can affect the change. End userக்கு ஒரு need இருக்கும், complaints officerக்கு ஒரு need இருக்கும், CFO ஒரு நீட் இருக்கும், ஐடி டீமுக்கு வேற ஒரு நீட் இருக்கும். ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், பட் 4 டிஃபரண்ட் நீட்ஸ். ஆஸ் அ பிஏவா உங்களோட வேலை இங்க என்னன்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நீட்ஸை ப்ராப்பரா மேப் பண்ணி அங்க எங்க கான்ஃபிளிக்ட் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த கான்ஃபிளிக்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். பிகாஸ் இஃப் யூ சாட்டிஸ்ஃபை தி யூசர் பட் இக்னோர் த கம்ப்ளைண்ட்ஸ், யுவர் ப்ராஜெக்ட் கெட் ஷட் டவுன். ஸோ ஸ்டேக் ஹோல்டர் பிளைண்ட்னஸ் இஸ் த செகண்ட் கேப். உங்க ப்ராஜெக்டோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னு நீங்க ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணலனா உங்களோட நீடை உங்களால தலைகீழ நின்னாலும் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, நீட் என்னன்னு டிஃபைன் பண்ணியாச்சு, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னு ப்ராப்பரா ஐடென்டிஃபையும் பண்ணியாச்சு. ஹியர்ஸ் கம்ஸ் த டேஞ்சரஸ் பார்ட். ஸோ கான்செப்ட் நம்பர் 3, சொல்யூஷன். மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் அனலிஸ்ட் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா சொல்யூஷனுக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, உங்க நீடை நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட சொல்யூஷன் இருக்க போகுது. பட் நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்ததா சரித்திரமே கிடையாது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், பிளாக்பஸ்டர், நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு 2 கம்பெனி இருக்கு. 2 கம்பெனியும் ஒரே நீடை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. தட் இஸ் பீப்புள் நீட்ஸ் டு வாட்ச் மூவிஸ் அட் ஹோம். பிளாக்பஸ்டர் கம்பெனியோட சொல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா டிவிடிஸ். பட் அட் த சேம் டைம் நெட்ஃபிளிக்ஸோட சொல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் மூவிஸ் த்ரூ ஆன்லைன். மெயில் டெலிவரி பண்ணியும் ஆன்லைன்ல ஸ்ட்ரீமிங் பண்ணியும் அவங்களோட சொல்யூஷனை கொடுத்தாங்க. ஒரே நீடு தான், பட் 2 டிஃபரண்ட் சொல்யூஷன்ஸ். ஒரு கம்பெனியோட வர்த் $280 பில்லியன். அட் த சேம் டைம் பிளாக்பஸ்டர் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகுது. ஸோ இங்க டிஃபரன்ஸ் என்னன்னா, சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரேஷன். ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சுன்னு நம்ம ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா டிஃபரண்ட் சொல்யூஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த டிஃபரண்ட் சொல்யூஷன்ல எந்த ஒரு சொல்யூஷன் பர்ஃபெக்ட்டா சூட் ஆகுமோ அதை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பிளாக்பஸ்டர் கம்பெனி அவங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் தான் ஃபைனல் சொல்யூஷன் அசம்ஷன் பண்ணிட்டாங்க. பட் நெட்ஃபிளிக்ஸ் இங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ்ஸா என்னென்ன சொல்யூஷன்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஆஸ் அ பிசினஸ் அனலிஸ்டா ஃபர்ஸ்ட் கிடைக்கிற சொல்யூஷனை பிக் பண்றது உங்க ஜாப் கிடையாது. இட்ஸ் டு ஐடென்டிஃபை மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். அந்த மல்டிபிள் சொல்யூஷன்ஸ்ல எந்த ஒரு சொல்யூஷன் பெஸ்டா இருக்கோ அதை ரெக்கமெண்ட் பண்ணணும். மத்த எல்லா சொல்யூஷன்ஸையும் தட்டி விட்டுறணும். தட் இஸ் வை வி ஆர் டெசிஷன் மேக்கர்ஸ். மோஸ்ட் பிசினஸ் அனலிஸ்ட் இங்கே ஃபெயில் ஆயிடுவாங்க பிகாஸ் they are falling in love with their first solution. So the third gap என்னன்னா,
சொல்யூஷன் ஃபிக்சேஷன். ஸோ த ஃபோர்த் கான்செப்ட் இஸ் கான்டெக்ஸ்ட். ஈவன் நீங்க ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த கான்செப்ட் பத்தி தெரியலனா உங்க ப்ராஜெக்ட் ஃபிளாப் தான். கான்டெக்ஸ்ட் ஆர் த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் தட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த நீட். ஹெல்த் கேர்ல ஒர்க் ஆன சொல்யூஷன் பேங்கிங்ல ஒர்க் ஆகாது. யூஎஸ்ல ஒர்க் ஆன ஒரு சொல்யூஷன் சைனால ஒர்க் ஆகாது. 2020ல ஒர்க் ஆன சொல்யூஷன் 2026ல ஒர்க் ஆகாது. என்னதான் நம்ம வேற ஒரு ரோல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் 2020ல ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கீவேர்ட்ஸை நம்ம ரெஸ்யூம்ல போட்டு வச்சுட்டா பிசினஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு நம்ம ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். பட் 2026ல இந்த பருப்புலாம் இங்க வேகாது. நம்ம கரண்ட் ரோல்ல இருக்க பிஏ டாஸ்க்கை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கீவேர்ட்ஸை நம்ம ரெஸ்யூம்ல நேச்சுரலா ஃபீட் பண்ணி அதுக்கப்புறமா ஜாப் அப்ளை பண்ணுனா 2026ல பிசினஸ் அனலிஸ்ட் ஜாப்க்கு நம்ம ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்னோட ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தவங்களுக்கு பிசினஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு அவங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆக வச்சேன். தட் இஸ் வாட் we are doing in shortlist me. அண்ட் உங்க ரெஸ்யூம் 2026ல இது மாதிரி ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸை சப்மிட் பண்ணுங்க. I will reach out to you. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சர்வீஸ் நான் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். மந்த்லி 1 or 2% மட்டும் தான் நான் இது கொடுப்பேன். So don't miss the opportunity. So கான்டெக்ஸ்ட்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ரெகுலேஷன், கல்ச்சர், டெக்னாலஜி, மார்க்கெட் கண்டிஷன், ஆர்கனைசேஷன், பாலிடிக்ஸ். சான் பிரான்சிஸ்கோல உபர் சொல்யூஷன் ஒர்க் ஆச்சு. பட் ஜெர்மனில அட்டர் ஃபிளாப். ஏன்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ரெகுலேட்டரி கான்டெக்ஸ்ட். அதாவது ஜெர்மன் லா படி ஸ்பெஷல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் உபர் சொல்யூஷன் யூஸ் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா டிரைவர்ஸோட ஒரு ட்ரிப் எண்ட் ஆகும்போது அவங்க கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டு தான் நெக்ஸ்ட் ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அங்க நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. as a business analyst உங்க ப்ராஜெக்ட்டோட கான்டெக்ஸ்ட்டை நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு, அண்ட் வாட் அசம்ப்ஷன்ஸ் we are making about the environment, இது எல்லாத்தையும் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். ஸோ த ஃபோர்த் கேப் என்னன்னா கான்டெக்ஸ்ட் பிளைண்ட்னஸ். ஸோ கான்செப்ட் நம்பர் 5 சேஞ்ச். கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வர ப்ராஜெக்ட் இந்த ஸ்டேஜ்ல தான் ஆக்சுவலா செத்து போயிருது. லான்ச் ஆகிற டைம்லயோ இல்ல லான்ச் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சும் கிடையாது. நீங்க நீட ப்ராப்பரா டிஃபைன் பண்ணியாச்சு, ஸ்டேக் ஹோல்டர்ஸை மேப் பண்ணியாச்சு, சொல்யூஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, கான்டெக்ஸ்டையும் கன்சிடர் பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிச்ச உடனே நீங்க ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி லான்ச் பண்ணுவீங்க. பட் அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சேஞ்ச் இஸ் த ஆக்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு த நீட். பட் இங்க ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரும் நியூ ப்ராசஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களை சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லல. பட் நம்ம ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணனா மட்டும்தான் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம் ஒரு ப்ராஜெக்ட்ல நடக்காம இருந்திருக்கணும்னா ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கணும். அண்ட் அந்த சொல்யூஷன் பத்தின அவேர்னஸை நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராஜெக்டே ஃபெயில் ஆகும் எப்போனா பீப்புள்ஸ் யாரும் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிக்கலாம். உங்க கம்பெனில நியூ சிஆர்எம் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பட் எல்லாருமே இன்னும் எக்ஸல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா இன்னும் எக்ஸல்ல மேனுவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தா ஸ்டில் அவங்க மேனுவலா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண வச்சாலும் 2 வாரத்துக்கு மேல அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னா ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணனா இப்படிதான் நடக்கும். தே ஆல்சோ நீட் டு கன்சிடர் த ஹியூமன் சேஞ்ச். சேஞ்ச்ல மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கு. டெக்னிக்கல் சேஞ்ச், பிஹேவியரல் சேஞ்ச், ப்ராசஸ் சேஞ்ச். நியூ சிஸ்டம் கொண்டு வரது டெக்னிக்கல் சேஞ்ச், நியூ வே ஆஃப் ஒர்க் பண்றது ப்ராசஸ் சேஞ்ச், அண்ட் நியூ ஹேபிட், நியூ மைண்ட் செட். இது எல்லாமே பிஹேவியர் சேஞ்ச்ல வரும். ஸோ இந்த 5th கேப் என்னன்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் நெக்லெக்ட். நம்ம பில்ட் பண்ண போற ப்ராடக்ட்ல ஹியூமன் எப்படி அவங்கள அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்கன்றத ப்ராப்பரா பிளான் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா சொல்யூஷனுக்கு ஜம்ப் பண்ணா இந்த பிரச்சனை நடக்கும். So this is where 70% of projects fails, not at the launch and not after 3 months of launch. So the 6th concept என்னன்னு பாத்தீங்கன்னா value. So this is the last concept. இதுதான் ஒரு good business analystையும் great business analystையும் செப்பரேட் பண்ணி காட்ட போகுது. So valueனா என்னன்னு பாத்தீங்கன்னா stakeholdersக்கு பெனிஃபிட்டா இருக்க எல்லாமே comes under value. So ஒரு value எப்பவுமே யூனிவர்சலா இருக்க போறது இல்ல, stakeholder ஸ்பெசிபிக்கா தான் இருக்க போகுது. So ஒரு CFO பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வேல்யூ. ஒரு கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடிஞ்சா அதுதான் அவங்களுக்கு வேல்யூ. ஒரு எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஒர்க் கம்மியா இருந்துச்சுன்னா அதுதான் அவனுக்கு வேல்யூ. தன்னோட கம்பெனிக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு சிஇஓக்கு வேல்யூ. ஸோ யூஸ்வலா மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் அனலிஸ்ட் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஒரே ஒரு வகையில மட்டும் அவங்களோட வேல்யூவை டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. தட் இஸ் யூஸ்வலி மணி. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பில்ட் பண்ணி அதனால காஸ்ட் சேவிங்ஸ் நடந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்னு நினைக்கிறாங்க. பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல ரிஸ்க் ரெடியூஸ் ஆனாலும் சரி, கம்ப்ளைண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆனாலும் சரி, இல்ல கஸ்டமர் கிட்ட ட்ரஸ்ட் பில்ட் ஆனாலும் சரி, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் வேல்யூ. as a business analyst ப்ராடக்ட்டை பில்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன மாதிரி வேல்யூ கிடைக்க போகுதுன்னு டிஃபைன் பண்ணிருக்கணும். சோ அது எப்படி ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட டைரக்டா இந்த ப்ராடக்ட்டோட அவுட்கம் நீங்க எப்படி மெஷர் பண்ணீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். தென் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூவை அச்சீவ் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்க டெலிவர் பண்ணணும். சோ திஸ் இஸ் தி 6th கேப், தட் இஸ் வேல்யூ ஆம்பிகுவிட்டி. சோ ஒரு ப்ராடக்ட்டோட சக்சஸை ப்ராப்பரா மெஷர் பண்ணாம விடுறது. இந்த 6 கான்செப்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கேப் விட்டாலும் உங்களோட ப்ராஜெக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது. சோ நம்ம கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணன ப்ராடக்ட்டை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க மேல பழி சொல்றதுக்கு பதிலா ஸ்டார்ட் ஃபோக்கசிங் ஆன் தி 6 கான்செப்ட்ஸ்.
ப்ராசஸ். அண்ட் இதை தான் பிசினஸ் அனாலிசிஸ் கோர் கான்செப்ட் மாடல்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு மாடல் தான் நீங்க ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் அனலிஸ்டா ஆர் மீட்டிங் நோட்ஸ் டேக்கரானு சொல்ல போகுது. ஸோ சூஸ் யுவர் ரோல் வைஸ்லி. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. Until next time, this is Arvind signing off.